ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2026ல வெளிவந்தக்கூடிய நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மொழியில வந்த படத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்த பத்தி பார்க்கணும்னா எத்தன பேத்துக்கு கடவுள் இருக்கு, இல்ல எத்தன பேர் பார்த்தீங்கன்னா சாமிய நம்புறீங்க, இல்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா, இந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, தன்னையும் மீறி அப்பாற்பட்ட சக்திகள் இருக்க தான் செய்யுது. தெய்வங்கள கும்புறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. அது உங்களுக்குமே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஓகே. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா நாகா காளி அப்படிங்கிற காட பத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புதையல் இருக்கு. இந்த ஒரு கோயிலுக்குள்ள. அந்த கோயில் நாம கண்டுபிடிக்கணும். அந்த கோயில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, ஒரு தாமர வடிவுல இருக்க ஒரு சிலை நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்கங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள புகுந்து போறாய்ங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரக்கன பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாங்க. அந்த அரக்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, "இங்க ஏராளமான புதையல் இருக்கு. அதெல்லாம் உனக்கு வேணும்னா நீ என்ன விடுவிக்கணும். என்ன விடுவிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? அந்த லோட்டஸ கண்டுபிடிச்சு சக்தி எனக்கு குடுத்தா தான் என்னால வெளியில வர முடியும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அரக்க சக்தி பார்த்தீங்கன்னா சொல்லுதுங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் மாட்டிக்கிறான் அந்த அரக்க சக்திகிட்ட. அதில மாட்டுனவனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்லுது. "ஓகே, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா, நீ எனக்கு அந்த புதையல் எடுக்க உதவி பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன எப்படி நம்புறது? நான் கும்பிடுற அந்த சிவன் மேல சத்தியமா நான் உனக்கு உதவி பண்றேன்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சைத்தான் சொல்லுதுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, அங்க தாங்க இருக்கும். அந்த புக்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு புரொஃபசர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுவான். அந்த எடுத்துட்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட பார்த்தீங்கன்னா சீன கட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம புரொஃபசர் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் இந்த மாரி 50 வருஷமா பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சந்திச்சிருக்கேன். புது புது விஷயங்கள் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பான். அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டுபிடிக்க முடியாத அந்த லோட்டஸ் ஏன் உங்களால அத கண்டுபிடிக்க முடியல இன்னமும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட அந்த ஒரு கிழவனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போயிடுங்க. சரி, இது என்னடா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே கட் பண்ணா பார்த்தீங்கன்னா, அந்த புக்க தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் வந்திருக்கும். அந்த வந்த கும்பல் பார்த்தீங்கன்னா, அவனோட குழந்தைங்க, அவனோட பேர புள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவனோட மருமகளையும், மகனையும் பார்த்தீங்கன்னா கொன்றுவாய்ங்க. கொன்னுட்டு என்ன பண்ணுவாய்ங்க அப்படின்னா அந்த பொம்பள குழந்தையாவது விட்டுருங்கடா, நான் உங்களுக்கு அந்த புக் இருக்க இடத்த சொல்றேன்டா அப்படின்னு சொல்லுவான். புக் இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா, சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொன்னுட்டு போயிர்றாங்க. ஆனா அந்த பொண்ண மட்டும் நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாத்திர்றாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த லோட்டஸ யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க பார்த்தீங்கன்னா சாகாத வரம் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய புதையலுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாவாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு அரக்கன பார்த்தோம் பார்த்தீங்களா? அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை காமிச்சிருப்பான். இத நம்பி பார்த்தீங்கன்னா அவைங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாய்ங்க. ஆனா இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நெறைய பாம்புகள் பாதுகாக்கிறதாவும், நம்மளோட மகாகாளி இத பாதுகாக்கிறதாவும் ஆ ரொம்பவே சொல்லி வச்சிருப்பாய்ங்க. சரி, இந்த கோயில் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தியும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுடுறாய்ங்க எப்படியோ. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஊர்ல தாங்க அந்த கோயிலுமே இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா போனா நம்மளால எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு தெய்வீக சக்தி உள்ள பொண்ணால தான் அந்த லோட்டஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க முடிவு பண்ணிட்டு, நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசும். அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த லோட்டஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கையில குடுக்குங்க. அந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா வெளியில வந்துருவான். இத எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அட்வென்ச்சர். நம்மளோட அந்த ஒரு புரொஃபசர் இருப்பான் பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, அந்த லோட்டஸ பாதுகாக்கிறங்கிற பேர்ல ஒரு சின்னதா ஒரு ஃப்ளைட் இருக்கும். அத தூக்கிட்டு நான் அந்த நாட்ட விட்டே போயிடுறேன். இந்த லோட்டஸ் மட்டும் இங்க இருந்துச்சுன்னா, பல உயிர்களுக்கு ஆபத்தா போயிடும். ஸோ நான் தூக்கிட்டு கிளம்பிர்றேன் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம புரொஃபசர் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ட தூக்கிட்டு கிளம்பிர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த பாம்புக்கெல்லாம் உர மாரியே தெரியல. இது இங்க இது இந்த நாட்டுக்கு சொந்தமானது, இந்த கோவிலுக்கு சொந்தமானது. நீ எங்கேயும் எடுத்துட்டு போ முடியாது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அந்த கடவுள் அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. இருந்தாலுமே இது பல துஷ்ட சக்திகள் கையில கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நாடு கடத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரொஃபஸரோட ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அது பார்த்தீங்கன்னா வேற விஷயங்க. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ பார்த்தீங்கன்னா தேடி போறது தான் நம்ம ஹீரோட வேல. நம்ம பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் எல்லாரும் பாதுகாத்துட்டு வந்தோம். ஆனா, இப்ப அத நம்மளால பாதுகாக்க முடியல.
எப்படியாவது நீ தான் பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ கண்டுபிடிக்க வச்சு தரணும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்கோட கெளம்பிர்றான். அந்த போற கேங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிவர்ல போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்ல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பலாயிரம் அடிக்கு மேல உள்ள ஒரு நீர்வீழ்ச்சிக்கு மேல இருக்க ஒரு மரத்துல தான் தொத்திருக்கு ஆல்ரெடி. அது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வழியா தான் போ முடியும். அந்த போட் வழியா போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இத யாரும் நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பாம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுழண்டு ஒரு கேட் மாரி நிக்குதுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இப்படி அடிச்சு உடைச்சுட்டு போயிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுவாசி கும்பல் வந்து இவங்கள வந்து அட்டாக் பண்றாய்ங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ இங்க இருக்க யாரையும் நீங்க கொல்லக்கூடாது. ஜஸ்ட் வந்து நீங்க தடுத்தா மட்டும் போதும். நம்ம ஈஸியா வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, அதையும் யாரையும் கொல்லாம அழகா கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட்லாம் வந்து கவுத்துர்றாய்ங்க. இடிஞ்சு விழுந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, விழுந்துடுறாய்ங்களா, விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா, கொக்கடைல் பாதுகாப்பு. முதலைங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஏகப்பட்ட பேத்த பார்த்தீங்கன்னா கொன்றுதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ எப்படியோ தடுமாறி அந்த ஃப்ளைட்டுக்கு மேல போயிர்றான். ஃப்ளைட்டுக்கு மேல போயிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பாம்புங்கலாம் கைவிட போறான். பாம்புங்கலாம் அவனுக்கு கொத்த வருதுங்க. கொத்த வந்த கையோட பார்த்தீங்கன்னா, ச்சே இதுக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத தட்டி விட்டுறான். தட்டிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பலாயிரம் அடி பழத்தில பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள அந்த லோட்டஸ் வந்து விழுந்துருதுங்க. விழுந்து நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து குதிச்சு அத எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலேருந்து அத தேட்டு வந்தான் பார்த்தீங்களா, வில்லன் கேங் ஒரு கேங்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த மேலேருந்து சல்லுன்னு வந்து குதிச்சிடுறாய்ங்க. குதிச்சுட்டு "டேய்! அது எனக்கு தான" அதோட சொல்லிட்டு மாத்தி மாத்தி தேட ஆரம்பிக்கிறாய்ங்க. அது எப்படியோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஹீரோயின் நம்ம ஹீரோ கையில கிடைச்சிருதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு லோட்டஸ் கண்டுபிடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தில பார்த்தீங்கன்னா வந்து லேட்டா தான் கலந்துக்கிறான் நம்மளோட ஹீரோ. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தோ என்ட்ரி ஆன நம்மளோட வில்லன் கேங் இருக்காங்க பார்த்தீங்களா? "எங்கடா அந்த லோட்டஸு ஒழுங்கா குடுத்துருங்கடா" அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு அந்த கல்யாணத்த நிறுத்தி, அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொன்றுவாய்ங்கங்க. முக்காவாசி பேத்த காலி பண்ணிருவாய்ங்க. அவனோட அப்பா, அம்மா, தங்கச்சி மொதற்கொண்டு கொன்றுவாய்ங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிவனோட அவதாரம் மாரி பார்த்தீங்கன்னா, மாறி நிப்பான். இருந்தாலும் அவனால ஒண்ணுமே அந்த இடத்துல அவன அடிச்சு நாசமாக்கிருவாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் வந்து ஒரு வழியா அவங்களோட கையில வந்து கிடைச்சிருதுங்க. அந்த கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அரக்கன் ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா? அந்த அரக்கன பார்த்தீங்கன்னா வந்து விடுவிக்கிறாய்ங்க. அந்தவன் பார்த்தீங்கன்னா, தட்டு தடுமாறி வந்து, "இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு." அந்த டயலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த கூலி படத்துல. அந்த மாரி தான். இதே ஃபேஸ் நானு. நான் சண்ட போடக்குள்ள பார்த்தேன். நாங்க பார்த்தீங்கன்னா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அரண்மனைய கோயில வந்து படையெடுத்து வந்தப்ப, ஓப்பன் பண்ணி பார்த்தா, இங்க ஏகப்பட்ட புதையல்கள் இருந்துச்சு. ஆனா இதோட மையமான சக்தி பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோட்டஸ்குள்ள மட்டும் தான் இருந்துச்சு. இங்க இங்க பார்த்த மாரி நான் பார்த்தீங்கன்னா, தங்கம் வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. இது இந்த உலகத்துல இந்த உலகத்தையே இந்த தங்கத்து மூலியம் வாங்கலாம். அதனால தான் நாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போர் பண்ணோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அந்த கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா, அரக்கன் அவன் பில்டப் பண்ணுவான். ஆனா எங்கள அவன் அவன் பண்ணவில்ல. யார்றான்னு கேட்டா, ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ முன்னாடி ஜென்மத்தில பார்த்தீங்கன்னா வந்து, சிவனோட அவதாரம் எடுத்து அவன வந்து கொன்றுப்பாங்க. அதே மாரி இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா, அவதாரம் எடுத்து கொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வேண்டிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்காண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பிரார்த்தனை, பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே இருப்பா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான். சரிங்களா? அந்த பொண்ணு தான் அந்த தாமரைய கொண்டு போய் அவன் கையில குடுத்துருக்கும். அது மூலியமா தான் பார்த்தீங்கன்னா வந்து, அவனுக்கு சக்தி வந்திருக்கும். அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பன எப்படியாவது காப்பாத்தி ஆவணும் அப்படிங்கிற காரணத்தால மட்டும் தான் அப்படி பண்ணுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவுக்கும் அந்த அரக்கனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் போகுதுங்க. சரிங்களா? ஃபேண்டஸியா நம்ம ஹீரோவ போட்டு அவன் அரக்கன் பொல பொலன்னு பொளக்க, இப்படியே போனா நம்ம ஹீரோ மண்டைய போட்டுருவான். சிவன கூப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிவனோட சக்தி, நாகத்தோட சக்திலாம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன போட்டு தள்ளிருங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் கதைங்க. அடிச்சு துவச்சு வச்சிருக்காய்ங்க. சரிங்களா? டைம் இருந்து பொறுமையா பார்க்க முடிஞ்சா பாருங்க. கண்டிப்பா அந்த படத்த வந்து ஒரு டைம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.